இந்த விவசாயி மண்ணை வெட்டிக்கு இருக்கும்போது அவருக்கு ஒரு பாத்திரம் கிடைக்குது. அந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணிக்க இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்றா, அண்ணா பால் தாங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு பாலை கறந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இவரோட வேலைகளை பார்த்துக்க இருக்கும்போது இவரோட கால்ல வெள்ளையா ஏதோ வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பாத்திரத்துல இருந்து பால் வந்துக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துல இருக்க பாலை ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் ஊத்துறாரு. ஆனா அருவி மாதிரி பால் வந்துக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இவருக்கு புரிஞ்சிருச்சு இது ஒரு மந்திர பாத்திரம்னு. இப்படியே சில வருடங்கள் கழிச்சு இவர் அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு பெரிய பணக்காரரா மாறிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர்க்காரவங்க செவரேறி குதிச்சு யாருக்கும் தெரியாம அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போக பார்க்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரவங்க இதை பாத்துறாங்க. அதுக்கப்புறமா திருடங்களை துரத்திட்டு வரும்போது அந்த பாத்திரமும் ஒரு நதியில விழுந்துருது. அதுக்கப்புறமா தண்ணியில வந்து அந்த பாத்திரம் ஒரு வயசான அம்மாவுக்கு கிடைக்குது. அந்த வயசான அம்மாவும் அந்த பாத்திரத்துல இட்லிகளை போட்டு விற்பனை பண்ணிக்க இருக்கும்போது ஒரு இட்லி பல இட்லியா மாறுது. இதை பார்த்து இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை போடும்போது பல 100 ரூபாய் நோட்டு வருது. அதுக்கப்புறமா அந்த பணத்தை செலவு பண்ணும்போது அந்த நோட்ல இருந்த சீரியல் நம்பர் ஒரே மாதிரி இருந்தனால இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாத்திரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.